நைட்டே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை அதை ட்ரையரில் எடுத்து போட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரெட் ஆம்லேட்லாம் ரேர் தான், எப்போவுமே அடிக்கடிலாம் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி 2 பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துக்கிறேன். 2 பேருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு சில்லி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த 2 ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்னோலாம் கம்மியாயிடுச்சு. பட் மார்னிங் தூங்கி இருந்த உடனே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸ்னோ எப்படி இருந்தால் எவ்வளோ ஜில்னஸ் இருக்குமோ அதே ஜில்னஸ் வந்து இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு சூடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரையரில் போட்ட ட்ரெஸ்ஸுமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை பை.